பண்றாங்க. ராகவுக்கு வந்து இந்த மாரி முருகர் வேஷம் போட்டுன்னு கூட்டின்னு வராங்க. அத பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே வந்து ராகவ கையெடுத்து கும்பிடுறாங்க. இத பார்த்துட்டு வந்து அபி வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கா அப்படின்னா, அப்படியே தத்ரூவமா முருகர் மாதிரியே இருக்கடா ராகு. அதுவும் சிரிச்ச முகமா இப்படி இருப்ப நாங்க நெனச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்புறம் எல்லாருமே பாராட்டுறாங்க. இத பார்த்துட்டு வந்து அஞ்சலி வந்து உண்மையிலேயே வந்து முருகரே எனக்கு வந்து அருள் வந்து குடுத்துட்டாரு அப்படின்ற மாரி இருக்கு. முருகா என்னையும் என் குழந்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கால்ல விழுப்புறேன். அக்கா என்னக்கா பண்ற நீ ஆசீர்வாதம் ஏன்க்கா வாங்குற அப்படின்றாரு. பின்ன என்னடா நீ முருகர் வேஷத்தில் இருக்கும்போது முருகர் நேரில் வந்த மாதிரி இருக்கா அதெல்லாம் தெரியும் நீ ஆசீர்வாதம் பண்ணி தான் அக்கா அதெல்லாம் பண்ணாதக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சரிக்கா நான் பிளெஸிங் கொடுக்குறேன்க்கா அப்படின்றாரு. உடனே வந்து எல்லாருமே பிளெஸிங் வாங்கிக்கிங்க அப்படின்னு எல்லாருமே வாங்குறாங்க. உடனே வந்து காலில் விழுந்து வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி நீங்களாம் கிடையாது ஆனால் மற்றவங்களாம் காலில் விழலாம் அப்படின்றாங்க. உடனே சுந்தரிக்கு அப்படியே சமாத்திரமாக வருது. காலில் விழுந்தால் ரொம்ப நல்லது முருகர் வந்து அருள் பாலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேண்மை எல்லாரும் காலில் விழ வைக்கிறாங்க. உடனே முரளியை வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் தான் அந்த குழந்தையோட அப்பா நீங்கள் தான் மீனை வேணும் அப்போ தான் அவங்க குழந்தை நல்லபடி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளியை வந்து காலில் விழ வச்சிடுறாங்க. அப்படி உடனே வந்து வேறு வழி இல்லாமல் முருகரோட காலில் விழணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாருமே விழுவாரான்னு. உடனே வந்து முரளி வந்து வேறு வழி இல்லாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்னங்க நீங்கள் நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் நல்லா பிறக்கணும் என்ன இல்லையா அவங்களுக்கு அப்படியே நிற்கிறீங்க என் தம்பியெல்லாம் யோசிக்காதீங்க சின்ன பையன்னு சொல்லிட்டு நம்ம முருகரே வந்திருக்க மாதிரி நினச்சிக்கோங்க அங்கே காலில் விழுங்கன்னொன்னே உடனே வந்து எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகி ராகவ் காலில் விழுறாரு. இதைத்தானே எதிர்பார்த்தேன் இந்த ராகவ் காலில் விழத்தை கூட ஒரு அருகதை கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நம்ம அபி நல்லா விழுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே வந்து நல்லது உண்டாட்டும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே வந்து சார் எல்லாம் என் தலை எழுத்து இவன் காலில் போய் நான் விழணுமா அப்படி சொல்லிட்டு அப்படியே முரளி பார்த்து முறைக்கிறாரு. சுந்தரி வந்து நான்லாம் எப்படி விழ முடியும் நான்லாம் சித்தி அவனுக்கு சித்தியாக இருந்தாண்ணா யாராக இருந்தாண்ணா முருகர் தான் முருகன் காலில் விழுந்தால் உங்களுக்கு தான் நல்லது உங்கள் பையனுக்கு தான் நல்லது அப்படின்னோடனே ஐயோ இது வேறு வா சொல்லிட்டு காலை ஐயோ சித்தி வேணாம் சித்தினோடனே அப்படின்றாரு ராகவ். உடனே ஓடி போயிட்டு அவ தான் அப்படி சொல்கிறாளே அதெல்லாம் ஒன்று வேணாம் சித்தி விடுங்க அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து அப்படியே முருகர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜாலியாக முருகர் மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து வயிறாக எரியுது தாங்கிக்கவே முடியல முரளியால். உடனே முருகருக்கு சாப்பாடு பழம் பால் பழம்லாம் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடமுடிச்சு கொடுக்குறாங்க. ஊட்டி விடனேன் அப்படி சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. அப்படியே பார்த்து செம்ம டென்ஷன் ஆகுது. வந்து தாங்கவே முடியாமல் முரளிக்கு அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. அது வந்து எல்லாருமே வந்து தூங்க போயிடுறாங்க. அப்போ அபி வந்து முருகரை பற்றி யோசிச்சுட்டு அந்த முருகரோட வந்து அவங்க வச்சுருக்க அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்குறாங்க. அந்த சிலையை வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து ராகவோட முகம் வருது. அந்த ராகவோட முகத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரித்து அப்படியே வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராகவ் வந்து இதை பார்க்குற இவ என்ன பண்ணுறா அப்படின்னோடனே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு முருகனை. உடனே வந்து ராகவை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எதுக்காக சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு.